இந்த புள்ளி கோலம் இடக்கூடிய அந்த பெண்களுக்கு தெரியும். அதுல நேர் புள்ளி நேர் வரிசைங்கிறது ஒண்ணு வச்சிருப்பா, ஊடு புள்ளின்னு வச்சிருப்பா, இத்தனை வரிசை இத்தனை வரை இத்தனை முடிய அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பா. அந்த கணக்கினை வைத்து மிகச் சரியான கணக்காக இருக்க வேண்டும். இந்த அறிவு கூர்மையினை இயற்கையாகவே சிறு பிராயத்திலிருந்தே பெண்களிடத்திலே வளர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை முன்வைத்துத்தான் இந்த புள்ளி கோலத்தினை போடுவதற்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் நம்முடைய பெரியவர்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தா, ஒரு நேரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வீட்டு வாயிலில் புள்ளி வைத்து கோலம் போடுகிறார்களே, இது வெறும் அழகுக்காகவா அல்லது அதற்கு பின்னால் ஏதேனும் தத்துவம் உள்ளதா அப்படிங்கிறது தான் அவருடைய சந்தேகமாக அமைந்திருக்கிறது. வீட்டு வாசல்ல கோலம் போடுறது அழகுக்காகனா அது எதுக்காக புள்ளி வச்சு கோலம் போடணும்? புள்ளி வைக்காம வெறும் ஒரு டிராயிங் கூட போட்டு போயிடலாமே. ஆனால் புள்ளி வைத்து கோலம் போடுகிறார்கள் அப்படின்னு சொன்னா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த தாத்பரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தானே. நம்ம ஸ்கூல்ல பொதுவா எல்லாருமே பேசிக்கலா 10th இல்ல 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சிருப்போம் தானே. 8th படிக்கும் போதெல்லாம் நிறைய ஜியாமெட்ரி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் கொடுத்துருப்பா. இந்த ஜியாமெட்ரினாலே நமக்கு ஒரே பயமா இருக்கும். அதுக்கு நிறைய ஸ்கேல்ல வச்சு அளவு வச்சு புள்ளி வச்சு இந்த புள்ளி அந்த புள்ளி ஜாயின் பண்ணணும். வெறும் முக்கோணம் போடுனா கூட நம்ம வெறும்னு அப்படியே ஒரு முக்கோணத்தை போட்டுற முடியாது. அந்த முக்கோணத்துக்கு நம்ம கேம்பஸ் எல்லாம் வச்சு அதே மாதிரி அந்த செஸ்கொயர்னு சொல்லுவா, நம்ம அந்த பாகை மானிலாம் வச்சு இந்த பாகையில இந்த டிகிரியில் அதை குறித்து கரெக்டாக புள்ளி வச்சு இந்த புள்ளியை ஜாயின் பண்ணுறோம் தானே. அப்போ எந்த அளவிற்கு அதற்கு ஜியாமெட்ரிக்கல் நாலேஜுங்கிறது தேவைப்படுறது. அந்த மாதிரியான ஒரு அறிவினை இயற்கையாகவே பெண்களுக்கு தூண்டிவிடக்கூடிய விஷயமாக இந்த புள்ளி கோலங்கள் என்பது அமைந்து விடுகிறது. அந்த புள்ளி வைக்கிறதுனா ஏதோ சும்மா அங்கங்க புள்ளி வச்சு அப்படியே ஜாயின் பண்ணா கோலம் போட்டாங்கிறதெல்லாம் கிடையாது. இந்த புள்ளி கோலம் இடக்கூடிய அந்த பெண்களுக்கு தெரியும். அதுல நேர் புள்ளி நேர் வரிசைங்கிறது ஒண்ணு வச்சிருப்பா, ஊடு புள்ளின்னு வச்சிருப்பா, இத்தனை வரிசை இத்தனை வரை இத்தனை முடிய அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சிருப்பா. அந்த கணக்கினை வைத்து மிகச் சரியான கணக்காக இருக்க வேண்டும். பள்ளி சென்று பாடம் படிக்காத பெண்கள் கூட இந்த புள்ளி கோலத்திலே மிகவும் சிறந்து விளங்குவார்கள்னு சொன்னா, இத்தனை புள்ளி இத்தனை வரிசை இத்தனை முடியங்கிற ஒரு கணக்கை வச்சு அழகாக அதனை இழுத்து கரெக்டா ஃபில் பண்ணியிருப்பா. ஒரு ஜியாமெட்ரிக்கல் நாலேஜே இல்லாம அந்த அளவிற்கு அவர்கள் அதனை மிகவும் மிகச் சரியாக மிக துல்லியமாக அந்த கோலத்தினை போடுகிறார்கள்னு சொன்னா அவருடைய அறிவு கூர்மையினை நாம் பாராட்ட வேண்டும் தானே. இந்த அறிவு கூர்மையினை இயற்கையாகவே சிறு பிராயத்திலிருந்தே பெண்களிடத்திலே வளர்த்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தாத்பரியத்தை முன்வைத்துத்தான் இந்த புள்ளி கோலத்தினை போடுவதற்கு சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் நம்முடைய பெரியவர்கள். சார் அப்படின்னா இவங்க ஸ்கூலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்றாங்களான்னா அப்படி அல்ல. பள்ளிக்கும் செல்ல வேண்டும். பள்ளிக்கு செல்லாத நிலையில் கூட இந்த பெண்களுக்கு இயற்கையாகவே அந்த அறிவினை தூண்டிவிட வேண்டும். யோசிச்சு பாருங்களேன், எந்த நேரத்துல கோலத்தை போடுவா? அதிகாலை பொழுதிலே. அதிகாலை பொழுதிலே எழுந்து படிச்சா மனசுல பதியும்னு சொல்றா இல்லையா? அப்படி அந்த அதிகாலை பொழுதிலே அந்த கருக்கள்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே அந்த அதிகாலை பொழுதிலே இந்த பெண்கள் எழுந்து வாசல் தெளித்து அந்த புள்ளி கோலத்தினை போடும் பொழுது இவர்களுடைய அறிவானது தூண்டப்படுகிறது. எப்பேற்பட்ட சிக்கலாக இருந்தாலும் அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய திறனை இந்த பெண்களுக்கு அது தந்து விடுகிறது. ஒரு புள்ளி கோலத்துல சின்னதா ஒரு புள்ளி மாறினா கூட கணக்கு சரியா வராது தெரியுமா? கோலம் சரியா வராது. அந்த கோலமே பார்க்கறதுக்கு அது அலங்கோலமாக மாறிவிடும் ஒரு புள்ளி மாறினா கூட. அப்போ ஒரு புள்ளி கூட மாறாமல் இந்த பெண்கள் மிக கச்சிதமாக அந்த கோலத்தினை போட வேண்டும் என்று சொன்னால் அது கரெக்டா இங்க இதைத்தான் ஜாயின் பண்ணணுங்கிற அந்த நாலேஜ் ஆனது இயற்கையாகவே அவர்களுக்குள்ளாக வளர்ந்து விடுகிறது. அப்படி அந்த திறன் வளர 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 இந்த பிரச்சனையை இப்படி தீர்க்க வேண்டும், இவரை இங்கு கொண்டு சேர்க்க வேண்டும், என்னுடைய குழந்தையை இந்த இடத்திலே வைத்திருக்க வேண்டும் என்கின்ற அந்த பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய திறனானது இயற்கையாகவே இந்த பெண்களுக்குள்ளாக வளர்ந்து விடுகிறது. இது ஒரு விதம் வச்சுக்கலாம். இதை ஒரு பிராக்டிக்கலா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த பெண்களுக்கான தனி திறனை அது வளர்த்து விடுகிறதுன்னு வச்சுக்கலாம். அதனால நம்ம சாஸ்திர ரீதியா நமக்கு இப்படிதான் பண்ணணும்னு ஏன் சொன்னான்னு சொன்னா அது ஒரு யந்திரத்தை போல் செயல்படுகிறதுன்னு சொல்றா. யந்திரம்னா என்ன அர்த்தம்? வாசல்ல வீட்டு வாசல்ல கோலம் போடுறோம்னு சொன்னா யந்திரம்னு சொன்னா இப்ப ஆலயங்கள்ல சிலை பிரதிஷ்டை பண்ணும்போது பார்த்தோம்னா அந்த சிலைகளுக்கு கீழே ஒரு யந்திரத்தை கொண்டு வந்து வச்சிருப்பா தெரியுமா?
இந்த சுவாமி சிலையெல்லாம் வைக்கும்போது நம்ம பார்க்கலாம், ஒரு கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது சுவாமி சிலைகளை புதுசா பிரதிஷ்டை பண்றான்னு சொன்னா அதுக்கு கீழே ஒரு காப்பர் பிளேட் மாதிரி கொண்டு போய் வைப்பார். அந்த யந்திரத்திலே பார்த்தோம்னா அந்த யந்திரங்களிலும் கோலத்தை தான் போட்டு வைத்திருப்பார்கள். அந்த கோலம், அந்த எந்திர கோலமானது தெய்வீக சக்திகளை ஈர்க்கக்கூடிய திறன் பெற்றது, ஆகர்ஷணம் பெற்றது. அந்த தெய்வீக சாநித்தியத்தை அந்த இடத்திலே ஈர்த்து அந்த சிலைகளுக்கு உயிர்ப்பு தருகிறதுங்கிறதுக்காக அந்த எந்திரத்தை பிரதிஷ்டை பண்றா. அது போலத்தான் வீட்டு வாயிலிலே போடக்கூடிய கோலமானது ஒரு யந்திரமாக செயல்பட்டு வெளியே இருக்கக்கூடிய இந்த அண்டவெளியிலே இருக்கக்கூடிய தெய்வீக சக்திகளை, அந்த தெய்வீக சக்திகளை ஈர்த்து அதனை அந்த இல்லத்திற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய யந்திரமாக செயல்படுகிறது அந்த கோலமானது. அந்த கோலத்திலே அந்த வீட்டு எஜமானி அம்மா வீட்டு வாயிலிலே போட வேண்டும். அப்பொழுதுதான் வீட்டிற்குள்ளாக தெய்வீக சக்திகள் என்பது வரும் என்பதற்காகத்தான் இது போன்ற கோலம் போடக்கூடிய தாத்பரியங்களை வைத்திருக்கிறார்கள். இதிலும் அந்த புள்ளி கோலம் என்பது மிகவும் விசேஷம் பெறுகிறது, மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. நேரடியாக உங்களுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த புள்ளி கோலத்தை மிக சரியாக இந்த குடும்ப பெண்கள் அந்த புள்ளி கோலத்தினை போடும் பொழுது அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அறிவானது கூர்மை பெறுகிறது. அதன் மூலமாக எந்த பிரச்சனையையும் சமாளிக்கக்கூடிய திறன் என்பது இந்த பெண்களுக்குள்ளாக வந்து சேர்ந்து விடுகிறது என்பதுதான் அதற்கான நேரடியான பதில். இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம். உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.